மயோப்பியா எனப்படும் கிட்ட பார்வை பிரச்சினை பரவலாக காணப்படும் நாடுகளில் சிங்கப்பூரும் ஒன்று. இங்குள்ள 11 வயதினரில் 10ல் 7 பேருக்கு அந்த பிரச்சினை உள்ளது. இதனை எப்படி தடுக்கலாம்? சிங்கப்பூர் கண் ஆய்வு நிலையமும் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகமும் இணைந்து கிட்ட பார்வை பிரச்சினை தொடர்பில் ஆய்வு ஒன்றை அண்மையில் மேற்கொண்டன. இளம் வயதிலேயே அந்த பிரச்சனையை சந்திக்கும் பிள்ளைகளுக்கு அது பெரியவர்களானதும் மேலும் கடுமையாகலாம் என்பது அதில் தெரிய வந்தது. கிட்ட பார்வை பிரச்சனை எப்படி ஏற்படுகிறது? ஜெனட்டிக் இருக்கலாம், இல்ல நிறைய கிட்ட வேலை செய்யறதுனால இருக்கலாம், அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் கம்மியா இருந்தாக்கா இருக்கலாம். இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். கிட்ட பார்வை ஏற்படுவதை தாமதப்படுத்தலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். வராமல் தடுக்க முடியுமா? வெளியில விளையாடுறது நிறைய பண்ணணும். சூரியன் ஒளி ரொம்ப முக்கியமானது. அப்புறம் கிட்ட வேலை செய்யறது கொஞ்சம் கம்மியா பண்ணணும். அப்புறம் கண்ணாடி போட்டுக்கணும். சிறு வயதிலேயே கண்டுபிடிச்ச கண்ணாடி போட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பிரச்சனை வந்தவுடன் அது மோசமாகாமல் தடுக்க சில வழிகள் உள்ளன. கான்டாக்ட் லென்ஸ் போட்டுக்கலாம். இந்த கான்டாக்ட் லென்ஸ் புது முறை கான்டாக்ட் லென்ஸ் இருக்கு. ஒரு பெரிஃபரல் டிஃபோக்கஸ் கான்டாக்ட் லென்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அப்புறம் ஆர்த்தோ கெரட்டாலஜி அப்படின்ட்டு இருக்கு. அட்ரோபின் ஐ டிராப்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. தற்போது அறிமுகம் கண்டுள்ள அட்ரோபின் கண் சொட்டு மருந்து இளம் பிள்ளைகளிடையே இந்த குறைபாட்டை கட்டுப்படுத்த உதவுமா? சிங்கப்பூர்ல இருந்து லாஸ்ட் 2 to 3 years 0.01% யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதனால இருந்து கண்டிப்பா பலன் அடையும். இது ப்ரோக்ரஷனை ஓரளவுக்கு தடுத்து நிறுத்த முடியும். கிட்ட பார்வை பிரச்சனையை முறையாக கையாண்டு அதனை குறைத்தவர்களும் இருக்கவே செய்கின்றனர். 9 வயசுலேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் மங்களா தான் இருந்துச்சு. ஆனால் வயசு கூட ஏற ஏற இன்னும் கொஞ்சம் மோசமாக போணுச்சு. கான்டாக்ட் லென்ஸ் ரொம்ப அவர்ஸ் போடுறதுனால கண்ணு சிவந்து போடுது, சில நேரத்தில் தண்ணி வரும். அதனால ஒரு நாள் அலர்ஜி கண்ணு வீங்கிட்டு. ஸோ டாக்டர் பார்க்க போனப்ப அப்போ சொன்னாங்க கான்டாக்ட் லென்ஸ் ஓவர் லாங் வேர் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொட்டு மருந்து கொடுத்தாங்க. லேசிக் பற்றி கேள்விப்பட்டு ஆப்ரேஷனுக்கு போனேன். லேசர் எனும் ஒளிக்கற்றை அறுவை சிகிச்சை இந்த குறைபாட்டுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக அமையுமா? லேசர் சிகிச்சை கண்டிப்பா பலன் தரும். பட் இது மயோப்பியா மட்டும் கரெக்ட் பண்ண முடியும். மயோப்பியானாலேருந்து ரெட்டினா விழித்திரை பாதிப்பு இது பலன் தராது. அதுக்காக கண்டிப்பா செக்அப் பண்ணிட்டே இருக்கணும். கிட்ட பார்வை பிரச்சனையின் கடுமையை குறைக்க வெளிப்புறத்தில் அதிக நேரத்தை செலவிடுவது நல்லது என்கின்றனர் மருத்துவர்கள். சூரிய கதிர்களின் சக்தி கண்களில் அந்த குறைபாடு உருவாவதை தடுக்க உதவும் என்பதே அதற்கு காரணம்.